ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதிரை. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் அப்படின்ற டாபிக் தான் வீடியோ பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. ஸோ இஃப்ன்றது நத்திங் பட் ஆல்ரெடி ஒரு கோடிங் போட்டு வச்சிருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டோம். தென் மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். தென் இப்போ நான் ஏஜ் மட்டும் தான் உங்களை வாங்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த என்ன கான்செப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா ஏஜ் 18 மேலே இருந்தால் யுவர் எலிஜிபிள் அப்படின்ற மட்டும் பிரிண்ட் ஆகும். இஃப்ன்றது அவ்வளோதான். ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பிரிண்ட் ஆரம்பிக்கும். ஃபால்ஸ்னா பிரிண்ட் எதுவுமே ஆகும், அப்படியே பிளாங்காக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதான் இதோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இதோட கான்செப்ட் அதுதான். ஓகே, அதை வச்சு நம்ம இஃப்ன்றதை நான் மென்ஷன் பண்ணி உள்ள கோடிங் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏஜ் தான் யூசர்ட்ட வாங்கணும். ஓகேங்களா? அதாவது ரன் டைமில் யூசர் நான் ஏஜ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்ட் ஏஜ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ட் ஏஜ்ன்ட்டு வாங்க போகிறேன், அதுக்கான ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றக்காக இன்ட் ஏஜ் அப்படின்னு வச்சிருக்கேன் நான். தென் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எஃப் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்ல, நான் உங்கள்கிட்ட கேட்டதான் உங்கள் நேம் சொல்லுவீங்க. அப்படின்ற உங்களுக்கு வாட் இஸ் ஒரு ஏஜ்னு கேட்டதான் உங்கள் ஏஜ் சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ எதுவுமே கேட்காம தான் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஸோ உங்களை கேட்கணும்ல, அதுக்காக பிரிண்ட் எஃப் வாட் இஸ் ஒரு ஏஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை நான் கேட்கணும்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்கேன் ஆஃப் பெர்சன்டேஜிட்டி ஆம்பர்சன் ஏஜ் அப்படின்றது. ஆம்பர்சன்றது அது அட்ரஸை மீன் பண்ணக்கூடியது. பெர்சன்டேஜ்ன்றது அது இண்டிஜுவல் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஸ்கேன் ஆஃப்னு உள்ள யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து இஃபோட சிண்டெக்ஸ்ன்றது உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ இஃப் அதுக்குள்ள ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். கண்டிஷன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், இதுதான் இஃபோட சிண்டெக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள ஏஜ் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஏஜ் greater than 18 ஈக்குவல் கிடையாது, வெறும் கேட்டர் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ greater than 18 இருந்துச்சு அப்படின்னா உள்ள பிரிண்ட் ஆஃப் யுவர் எலிஜிபிள் ஃபார் ஓட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதான் எவ்வளோ கான்செப்ட்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு கம்பேர் ஆகிட்டு இருக்கு, கம்பேர் முடிச்சு. ஸோ நான் வாட் இஸ் ஒரு ஏஜ்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஒரு ஏஜ் அப்படின்னா ஐ திங்க் 19 அப்படின்னு சொல்கிறேன் மென்ஷன் பண்ணி. ஸோ ஒரு எலிஜிபிள் ஃபார் ஓட் தேங்க்யூ அப்படின்னு பிரிண்டர். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதுவே நான் 18க்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் 14 தரேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே எனக்கு நாட் எலிஜிபிள்னு எனக்கு மென்ஷன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இஃப் எல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ எதுக்கு சார் நம்ம இஃப் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரே இதே நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அது கரெக்டு. பட் இஃப்ன்ற எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எல்ஸ் பார்ட் தேவையில்லை, இஃப் மட்டும் இருந்தால் போதுன்ற சில ரியல் டைம் ப்ரோக்ராம்லாம் எனக்கு செக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிட்டு அது இப்போ நீங்கள் ஏஜுங்கிறது எனக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் தேவை எனக்கு, பட் ஆப்ஷன் இல்லாதவக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம இஃப் மட்டும் யூஸ் பண்ணுவோம், எல்ஸ் பாட்டு தேவையில்லை. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெறும் இஃப் மட்டும். ஓகேங்களா? ஸோ இது இஃப் பார்த்துடும் நம்ம. அடுத்து இது கூட எல்ஸ் பாட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இதுக்கு அடுத்ததுன்னா எல்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் எல்ஸ்ன்றது இஃப்க்கு அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், இஃப் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க ஏஜ் 18க்கு கீழே இருந்துச்சு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக இங்கே எதுக்கு வந்துடும் அப்படின்னா இந்த சைடு பிரிண்டர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் ட்ரை அகைன் அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்டர். இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இது பிரிண்ட் ஆகும். இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபுல் இந்த இஃப் தான், இஃப்ல கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எது பிரிண்ட் ஆகும் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இஃப் எல்ஸ் அப்படின்னு கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கம்பேர் அண்ட் கொடுக்குறேன் நான், சேம் அவுட்புட் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு அவுட்புட் வாட் இஸ் ஒரு ஏஜ் கேட்குது. இப்போ நான் 14 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் ட்ரை அகைன் அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணல, இது மென்ஷன் பண்ணுது, அது யூஸ் பண்ணக்கூடியதான் இஃப் எல்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கைஸ் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் அப்படின்னு கூடியது. ஸோ இதெல்லாம் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உடனே ரிப்பீட் பண்ணி போட்டு பொறுமையாக கேளுங்க, புரியும். அப்படியும் புரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, உங்களால் அது என்ன புரியுது ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.